ஆளுகின்ற திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கலாம். அந்த விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு தரம் இருக்கணும். தரம் தாழ்ந்த விமர்சனமோ, கருத்தியல் இல்லாத விமர்சனமோ, ஒருவரை திட்டுவதாலேயோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சோம்னா அது நம்மளை ஏமாற்றிக்கிற மாதிரி. கூத்தாடின்றது அவர் கேவலமான ஒரு சொல் கிடையாது. அது அவர் மேடையிலே சொல்கிறாரு, தன்னுடைய முதல் மாநாட்டு மேடையிலே விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் கூத்தாடிகள் தான் ஆண்டிருக்காங்க. அதனால் நம்ம அப்படி அதை கொச்சையான வாதமாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். நான் கூத்தாடின்னு அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை. அந்த வார்த்தையும் அவ்வளவு தவறான வார்த்தையாக நான் பார்க்கலை. பொது மேடைகளில் ஆபாசமாக பேசுகிறத அந்த கேள்வியை நான் ஏற்கிறேன். நான் திமுக பேச்சாளர் ஒருத்தர் பேசுகிறாரு, அது ஏற்புடையதில்லை. ரொம்ப நாகரிகமான காலகட்டத்தில் வந்திருக்கோம். நம்ம ரொம்ப அட்வான்ஸு டெக்னாலஜி அடுத்த கட்டத்தை போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் மூன்றாந்தர பேச்சாளர்களை வைத்து பேசுவது என்பது ஒரு கட்சியை வளர்க்கணுன்றது அவசியம் இல்லை. அவரே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ற மாதிரி அதாவது இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களை கோயில் கருவறைக்குள் தடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகளில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சேன். என்னுடைய கருத்து என்பது நான் ஒரு இறை நம்பிக்கையாளர். எனக்கு ஒரு பொது கருத்து எப்பயுமே இருக்குது. அந்த கருத்து என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தையும் இந்த மனிதர்களையும் கடவுள் படைத்தது உண்மையாக இருந்தால் மனிதர்கள்ட்ட பாகுபாடு கடவுள் பார்க்கக்கூடாது. மனிதர்களிடம் பாகுபாடு பார்ப்பவர் கடவுளாக இருக்கவே முடியாது. அதை இந்து மதம் சொல்லுது, இஸ்லாம் மதம் சொல்லுது, கிறிஸ்தவ மதம் சொல்லுது, அதெல்லாம் கிடையாது. எந்த மதம் சொன்னாலும் தவறுதான்ற அடிப்படை கொள்கையில், அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருக்கேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சேன். நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தாலும், இந்த தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும், இசைஞானியாகவே இருந்தாலும் ஒரு சமத்துவம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் தொலைக்காட்சிகளில் வந்த செய்தி உண்மை இல்லை, அப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை, நான் சுயமரியாதை விட்டு கொடுப்பவன் அல்லன்னு இளையராஜா சார் சொன்னதுக்கப்புறம் அது குறித்து நம்ம விவாதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை அப்படியே கடந்துடணும். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து அவர் கட்சி மாநாடு ஆரம்பிச்சதுலேருந்து திமுகவுக்கும் அவருக்குமான கடும் போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல இடங்களில் பல தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு டிவிகேக்கு ஒரு பதில் சொல்கிறதாவே சுற்றிட்டு இருக்காங்களே எல்லாருமே. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் பதில் சொல்கிறா? அப்படி யார் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இல்லை, பொது மேடைகளில் ஆபாசமாக பேசுகிறத அந்த கேள்வியை நான் ஏற்கிறேன். நான் திமுக பேச்சாளர் ஒருத்தர் பேசுகிறாரு, அது ஏற்புடையதில்லை. ரொம்ப நாகரிகமான காலகட்டத்தில் வந்திருக்கோம். நம்ம ரொம்ப அட்வான்ஸு டெக்னாலஜி அடுத்த கட்டத்தை போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் மூன்றாந்தர பேச்சாளர்களை வைத்து பேசுவது என்பது ஒரு கட்சியை வளர்க்கணுன்றது அவசியம் இல்லை. என் பார்வையில் நான் சொல்கிறேன், நான் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். ஆபாசமாக பேசுவதாலோ, அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவதாலோ, அவருடைய தொழில் சார்ந்து பேசுவதாலோ வீழ்த்தி விட முடியாது. அப்படி யாரையும் வீழ்த்தல் நினச்சா எல்லாருமே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கலாம். யாரையும் விஜய் அவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், தரம் தாழ்ந்த பேச்சுக்களால் பேசுவதால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வாக்குகளை இழக்கத்தான் போவீங்களே தவிர கூடுதலாக எப்படி பலம் கிடைக்கும்? தமிழ் சினிமாவை நம்பி இறங்கியிருக்கேன்னு அவர் சொல்லவே இல்லை எங்கேயும். அவருடைய ரசிகர்களையும் மக்களையும் நம்பி இறங்கியிருக்கிறதா சொல்கிறார். அது எப்படி நம்ம என்ன ஜோசியமாக சொல்ல முடியும் சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு? அவர் முதல்ல யாரையெல்லாம் தனக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுற்றி இருக்கிற வச்சுக்கணும்னு விரும்புகிறாருன்றது அது அவருடைய நிலைப்பாடு. அவர் இதுவரைக்கும் யாருக்காவது அழைப்பு கொடுத்துருக்காரா இல்லையான்றதும் நமக்கு உறுதியாக தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வெளிப்படையாக இல்லை, இது வரைக்கும் யாரையும் அழைச்சது மாதிரி தெரியலை. அவர் 2 முறை மக்களை சந்திச்சிருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத வச்சு தான் அவருடைய வாக்கு வங்கி எப்படி மேலே ஏறப்போகுது, வாக்கு அவருக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கலாமான்னு மக்கள் முடிவு பண்ண போகிறாங்களே தவிர, ஒருத்தர் கட்சி ஆரம்பித்த உடனே டக்குன்னு எல்லோரும் போயிடுவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. ஒருத்தரை வாட்ச் பண்ணுவாங்க, அவருடைய செயல்பாடு, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளில். இப்போ விஜய் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்ன, டங்ஸ்டன் சுரங்கத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன,
பார்ப்பாங்கல்ல, மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க இதிலெல்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு. அதை வச்சு தான் அவருக்கு வாக்கு சதவீதம் கூடுன்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு கட்சி விவகாரத்திலையும் நீங்க தலையிட்டது இல்லைண்ணா. ஆனா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்ல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து நீங்க அதிகமா தலையிட்டதான்ற ஒரு கருத்து இருக்குண்ணா. அது விஜய்ன்றது அது இல்லை அப்படி பார்க்காதீங்க, அப்படி நான் பார்க்கல. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு நேர்காணலில், அதை மீண்டும் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் நான் வெறுமனே அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சியாக பார்க்கல. அதை ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன். நான் அப்போ அந்த சித்தாந்தத்தை கொண்ட கூட்டம் வலுவிழந்து விடக்கூடாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக களத்தில் பயணித்த, அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் பயணித்த விடுதலை சிறுத்தைகளுக்கு புதிதாக வந்த ஒருவரால் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த தலைவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன்.